morning children. Today we are going to study about coordinating compounds part 2. In this video you will be learning about how to name a complex. Also you are going to study about types of complexes. Already in the first video you must have studied about what are coordinated spheres, what are actually central metal ions, what are ligands, all that you have learnt in first video. Those who did not complete the first video, you can check the description box. I have given you the link for the first part. You can go through that and you can finish the unit test given in that for better understanding, and you can complete this part. Okay. Good morning children. Welcome back. இன்னைக்கு அணைவு வேதியியல்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம்னா வெர்னரின் கருதுகோள்கள் படிச்சிருப்பீங்க. அணைவு சேர்மத்திற்கும் இரட்டை உப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அணைவு சேர்மம்னா என்ன நமக்கு பார்த்துட்டோம். அப்போ அந்த அணைவு சேர்மத்துக்கு பெயர் கொடுக்கணும். ஸோ இந்த பகுதியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அணைவு சேர்மங்களுடைய வகைகள் என்னென்ன, அதை எப்படி பெயர் கொடுக்குறோம், அணைவு சேர்மத்துக்கு பெயர் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அணைவு சேர்மங்களை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல் வகையில் அதனுடைய அணைவின் மீதான நிகர மின்சுமை. இப்போ இங்கே எடுத்துக்காட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னா நேர்மின் சுமை இருக்குது. ரெண்டாவது எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா 3- அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது அதில் எதிர்மின் சுமை இருக்குது. மூணாவது எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா மின்சுமையே இல்லை. அப்போது 3 விதமாக நம்ம நிகர அணைவின் மீதான நிகர மின்சுமையை வச்சு 3 விதமாக நம்ம அணைவு சேர்மங்களை வகைப்படுத்தலாம். ஒன்று நிகர நேர்மின் சுமையை பெற்றிருந்தால் அதுக்கு பேர் நேர் அயனி அணைவு. அந்த அணைவின் மேலே நேர்மின் சுமை இருந்ததுன்னா நேர் அயனி அணைவுன்னு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு AgNH3 twice ப்ளஸ், CONH3 6 times 3 ப்ளஸ், FeH2O 6 times 2 ப்ளஸ், இந்த மாதிரி நிறைய. அதுவே இந்த நிகர எதிர்மின் சுமை இருந்தது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க மாதிரி 3- 4- அப்படி இருந்தால் அதுக்கு பேர் எதிர் அயனி அணைவு. சப்போஸ் மூணாவது எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்க மாதிரி நிக்கல் டெட்ரா கார்போனில் மாதிரி எந்த மின்சுமையுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நடுநிலை அணைவு அப்படின்னு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு நிக்கல் டெட்ரா கார்போனில், அயன் பென்டா கார்போனில், இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ நிகர மின்சுமையின் அடிப்படையில் நம்ம 3 விதமாக பிரிக்கிறோம்: நேர் அயனி அணைவு, எதிர் அயனி அணைவு, நடுநிலை அணைவு. முதல் வகை எப்படி வகைப்படுத்துகிறோம்? அணைவின் மீதான மின்சுமையை பொறுத்து எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா, நேரயனி அணைவு, எதிரயனி அணைவு, நடுநிலை அணைவுன்னு பிரித்தோம். இப்போது ஈனிகளினுடைய தன்மையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மைய உலோக அணுவோட ஒரே ஒரு வகை ஈனிகள் மட்டும் இணைஞ்சிருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கொபால்ட்டுங்கிறது மைய உலோக அயனி, அது சுற்றியும் 6 அமோனியா அப்படின்னா ஒரே மாதிரியான ஈனிகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஓரின ஈனி அணைவு. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா CONH3 6 times 3 ப்ளஸ், FeH2O 6 times 2 ப்ளஸ், இந்த மாதிரி தான் ஓரின ஈனி அணைவு. மைய உலோக அயனியோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈனிகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஓரின ஈனி அணைவு. இப்போ ரெண்டாவது எடுத்துக்காட்டில் பார்த்திங்கன்னா NH3யும் கோபால்ட்டோட இருக்குது, குளோரைடும் கூட இருக்குது. அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வகை ஈனிகள் பிணைக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் ஹெட்ரோலெப்டிக் பல்லின ஈனி அணைவுன்னு பேர். ஓரின ஈனி அணைவுனா எல்லா ஈனிகளும் ஒரே மாதிரி இருக்கணும். பல்லின ஈனி அணைவு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் மைய உலோக அயனியோட இணைஞ்சிருக்கணும். அணைவு சேர்மத்தை எப்படி பெயர் கொடுக்கறது? முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அணைவு சேர்மத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த பெயராலேயே அந்த அணைவு சேர்மம் குறிப்பிடப்பட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சீசஸ் உப்பு அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா KPtCl3 C2H4 அப்படிங்கிறது சீசஸ் உப்பு அப்படின்னும், PtNH3 4 times PtCl4 அப்படிங்கிறது மேக்னஸ் பச்சை உப்பு அப்படின்னும் அதை கண்டுபிடிச்சவங்க பேராலே குறிக்கப்பட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அணைவு சேர்மங்கள் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்புகள் இருக்குது.
அப்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விதியை வச்சு தான் நம்ம பெயர் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக IUPAC என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சில விதிகளை பரிந்துரை செஞ்சுருக்கு. IUPAC முறைப்படி பெயர் கொடுக்கணும் அப்படின்னா முதல் விதி என்ன அப்படின்னா, அணைவு சேர்மத்தில் எப்போவுமே நேர் அயனியை முதல்ல பெயர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எதிர் அயனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ K4FeCN6 இருக்குது. இதில் நேர் அயனி எது அப்படின்னா, எப்போவுமே நேர் அயனிங்கிறது இடது பக்கம் இருக்கிறது. இடது பக்கம் என்ன இருக்குது? K4. அப்போ K+ அப்படிங்கிறது முதல்ல பேர் கொடுத்துடணும். அதனுடைய பேர் என்ன? பொட்டாசியம். அதுக்கப்புறம் தான் FeCN6 பேர் கொடுக்கணும், அது எதிர் அயனியாக இருக்குது. இப்போ அடுத்த அணைவு பார்த்திங்கன்னா CONH3 6 டைம்ஸ் Cl3ல் இடது பக்கம் என்ன இருக்குது? CONH3 6 டைம்ஸ், அதாவது அணைவு தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ அது அணைவு நேர் அயனி. அப்போ முதல்ல அணைவு நேர் அயனியை பேர் கொடுத்ததுக்கப்புறம் தான் எளிய அயனியான Cl3 பெயர் கொடுக்கணும். அது அடுத்தது மூணாவது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா PTNH3 4 டைம்ஸ் PTCl4, ரெண்டுமே அணைவு நேர் அயனி அணைவு எதிர் அயனியாக இருக்குது. என்ன முதல்ல பெயர் கொடுக்கணும்? நேர் அயனியை பேர் கொடுக்கணும். அப்போ PTNH3 4 டைம்ஸ் 2+ முதல்ல பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் PTCl4 2- பெயர் கொடுக்கணும். இப்போது அணைவை விட்டுட்டு இருக்கக்கூடிய எளிய அயனி, இப்போது Cl வெளியில் இருக்குது அந்த மாதிரி, இல்லை பொட்டாசியம் வெளியில் இருக்குது அந்த மாதிரி அணைவு, அந்த சதுர அடைப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய அயனி எளிய அயனியை எப்படி பேர் கொடுக்கணும்னா அது என்ன பேரோ அப்படியே குறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6ல் எது எளிய அயனி? K4. அப்போ அதனுடைய பேர் பொட்டாசியம். CONH3 6 டைம்ஸ் Cl3ல் எது எளிய அயனி அப்படின்னு பார்த்தா Cl. அப்போ Cl குளோரைடு அப்படின்னு பேர் கொடுக்கணும். Na+ சோடியம். எளிய அயனியாக இருந்துச்சுன்னா அது என்ன பேரோ அப்படியே கொடுக்குறது தான். Cl- குளோரைடு, NO3- நைட்ரேட், SO4 2- சல்ஃபேட், Cu2+ காப்பர், K+ பொட்டாசியம். இப்படி நம்ம அதனுடைய பெயரை தான் குறிப்பிடணும். எளிய அயனியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அது அயனி சேர்மத்தில் எப்படி பேர் கொடுப்போமோ அதுதான் அதனுடைய பெயராக இங்கேயும் வரும். முதல்ல பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஈனிகளுடைய வகைகளை பற்றி கண்டிப்பாக தெரியணும். ஈனிகளை எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒருமுனை ஈனினா ஒரே ஒரு பிணைப்பை மட்டும் மைய உலோக அயனியோட உருவாக்கக்கூடியவை ஒருமுனை ஈனிகள். அதில் பார்த்திங்கன்னா CN-, Cl-, H2O, NO+, இதெல்லாம் ஒருமுனை ஈனிகளாக சொல்லலாம். இருமுனை ஈனிகள் அப்படின்னா மைய உலோக அயனியோட 2 பிணைப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. கீழே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். ஈத்தேன் 1,2-டயமீன் அப்படிங்கிறது எத்திலீன் டயமீன், EN சொல்லுவோம். அந்த எத்திலீன் டயமீன் பார்த்திங்கன்னா பிளாட்டினத்து கூட ஒரு எத்திலீன் டயமீன் 2 பிணைப்பை ஏற்படுத்துது. அப்போ 2 எத்திலீன் டயமீன் 4 பிணைப்பை ஏற்படுத்தும். இது கண்டிப்பாக தெரியணும். அதே போல் ஆக்சலேட்டோ அப்படிங்கிறது COO-, COO-. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு COO C2O4 2- அப்படிங்கிறது 2 பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இது இருமுனை ஈனிகள். மும்முனை ஈனிகள் அப்படிங்கிறது 3 பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதுவே பல்முனை ஈனி அப்படின்னா ஒரே தனிமம், அதாவது ஒரே ஈனி 3 பிணைப்புகளுக்கு மேலே உருவாக்குச்சுன்னா பல்முனை ஈனி அப்படின்னு சொல்லலாம். ஈவன் 2 பிணைப்புக்கு மேலே ஏற்படுத்துச்சுனாவே பல்முனை ஈனின்னு சொல்லலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எத்திலீன் டயமீன் டெட்ராஸ்டேட். இது பார்த்திங்கன்னா 6 பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்கும். எப்போவுமே பேர் கொடுக்கும்போது நேர் அயனியை பேர் கொடுக்கணும். முதல் பாயிண்ட் அதுதான். செகண்ட் பாயிண்ட், எளிய அயனியை எப்படி பேர் கொடுக்கணும்னா அதனுடைய அயனி சேர்மத்தினுடைய பேர் என்னவோ அதே மாதிரி தான் பேர் கொடுக்கணும். இது 2வது பாயிண்ட். 3வது, ஈனிகள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த அணைவு அயனியை பொறுத்த வரைக்கும் அணைவு அயனினா என்ன? ஸ்கொயர் ப்ராக்கெட் சதுர அடைப்புக்குள்ளே இருக்கிறது. அதில் எப்போவுமே ஈனிகளை தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மைய உலோக அணு அல்லது அயனிக்கு பேர் கொடுக்கணும். இந்த ஈனிகளுக்கு பேர் கொடுக்கும் பொழுது இப்போ 1க்கு மேற்பட்ட ஈனிகள் இருக்குது அப்படின்னா அகர வரிசைப்படி NH3 4 டைம்ஸ் Cl2 இருக்குன்னா NH3க்கு பேர் அம்மீன், Cl- பேர் குளோரிடோ. அப்போ எது முன்னாடி வரும்? ஏ தான் முன்னாடி வரும். அப்போ அம்மீன் எழுதிட்டு தான் குளோரிடோ எழுதணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நேர்மின் அயனியை பேர் கொடுக்குறோம். எளிய அயனியாக இருந்ததுன்னா அந்த எளிய அயனிக்கு அதனுடைய பேர் அயனி சேர்மமாக இருக்கும்போது என்ன பேரோ அதை தான் கொடுக்கணும். 3வது ஈனிங்கிறது சதுர அடைப்புக்குள்ளே வரக்கூடிய ஈனிக்கு எப்படி பேர் கொடுக்கணும்னா அதனுடைய பேர் எப்போவுமே நம்ம கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஈனிகளை பேர் கொடுத்துட்டு தான் மைய உலோக அணு அல்லது அயனிக்கு பேர் கொடுக்கணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்தால் அகர வரிசைப்படி நம்ம பேர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈனிகளை பெயர் கொடுக்கும்போது எதிர் ஈனிகளாக இருந்தால் அதனுடைய பேர் ஓ அப்படின்னு முடியணும். அதாவது குளோரோ, குளோரிடோ, புரோமைடுனா புரோமிடோ, குளோரைடு அப்படின்னா குளோரிடோ, சயனைடு அப்படின்னா சயனிடோ. இந்த மாதிரி ஓன்ற எழுத்து ஓசையோட முடியணும் பேர். எதிர் ஈனியினுடைய பேர் ஓல முடியணும்னு சொல்லிட்டோம். நேர் ஈனியாக இருந்ததுன்னா அதனுடைய பேர் இஎம் அப்படின்னு முடியணும். அதாவது NO+ அப்படின்னா நைட்ரசோனியம், NO2+ அப்படின்னா நைட்ரோனியம், அந்த மாதிரி பேர் முடியும். நடுநிலை ஈனிகளாக இருந்ததுன்னா அதனுடைய பேரை அப்படியே எழுத வேண்டியது தான். அதில் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், H2O இருந்ததுன்னா அதுக்கு பேர் நீர்னு எழுதக்கூடாது, அக்குவா. என்னென்னு எழுதணும்? அக்குவா. NH3 அப்படின்னா அம்மைன், அம்மீன் அப்படி தான் எழுதணும். அமோனியான்னு எழுதக்கூடாது, அம்மீன். NO அப்படின்னா நைட்ரோசில், CO அப்படின்னா கார்போனில். இதெல்லாம் ஒரு சில ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கக்கூடிய ஈனிகள். ஒரு சில ஈனிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஈனியே 2 விதமாக பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், CN- இருக்குன்னா நைட்ரஜனும் மைய உலோக அயனியோட பிணைப்பு ஏற்படுத்தலாம், கார்பனும் மைய உலோக அயனியோட பிணைப்பு ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி இருமுனை வழி பிணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஈனிகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் எந்த தனிமம் பிணைப்பை ஏற்படுத்துதோ அதுக்கு முன்னாடி கப்பா போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள், NO2- இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் தான் பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நைட்ரீட்டோ கப்பா N அப்படின்னு எழுதணும். இதுலேயே ஆக்சிஜன் மைய உலோக அயனியோட பிணைப்பை ஏற்படுத்துச்சுன்னா நைட்ரீட்டோ கப்பா O அப்படி சொல்லணும். இதே போல் தயோசயனேட் ஈனி இருக்குது அப்படின்னா அது சல்ஃபரோட ஒரு பிணைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா தயோசயனேட்டோ கப்பா S. அதுவே நைட்ரஜனோட பிணைப்பு ஏற்படுத்துச்சுன்னா தயோசயனேட்டோ கப்பா N அப்படின்னு குறிக்கணும். இப்போது நம்ம CONH3 6 times அப்படிங்கிற ஃபார்முலாவில் கொபால்ட் கூட 6 அமோனியா இருக்குது. ஒரே வகையான ஈனி 6 இருக்குது. இப்போ நம்ம அம்மீன் அப்படின்னு மட்டும் எழுதிட முடியாது. எத்தனை அம்மீன் இருக்குது? 6 அம்மீன். அந்த 6 அம்மீனை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முன்னொட்டா ஹெக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கணும். 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4 இருந்தால் டெட்ரா, 5 இருந்தால் பென்டா, 6 இருந்தால் ஹெக்ஸா. இங்கே 6 அம்மீன் இருக்கிறதுனால ஹெக்ஸா அம்மீன் குறிக்கிறோம். சப்போஸ் அந்த ஈனினுடைய பேர்லேயே ஒரு கிரேக்க முன்னோட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எத்திலீன் டையமீன் அப்படி இருக்குது. அப்போது எப்படி அதனுடைய முன்னோட்டு கொடுக்கறது? ஃபார் எக்ஸாம்பிள், COEN த்ரைஸ் இருக்குது. இதில் எத்தனை EN இருக்குது? 3 EN. ஏற்கனவே அந்த பேர் என்ன இருக்குது? எத்திலீன் டையமீன். அதுலேயே ஒரு டை வந்துருச்சு. அப்போது இங்கே 3 எத்திலீன் டையமீன் இருக்கிறது குறிக்கிறதுக்கு ட்ரைன் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக ட்ரிஸ். 2ன்றதா பிஸ், 3ன்றதா ட்ரிஸ், 4ன்றதா டெட்ரகிஸ். இந்த மாதிரி முன்னொட்டுக்களை பயன்படுத்தணும். அப்போ எத்திலீன் டையமீன் அப்படிங்கிறத டை வந்துட்டதுனால நம்ம என்ன செய்யணும்? ட்ரிஸ் எத்திலீன் டையமீன் அப்படின்னு குறிக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டோம், 2-3 ஈனிகள் இருந்தது அப்படின்னா அகரவரிசையில் குறிப்பிடுவோம் அப்படின்னு. அந்த அகரவரிசையில் குறிப்பிடும் பொழுது சப்போஸ் 3 ஈனிகள் இருந்தது, ட்ரைன் எழுதுகிறோம். அப்போ அந்த ட்ரையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தினுடைய அகரவரிசை எடுத்துக்கணுமானா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், NiCl2 PPH3 ட்வைஸ் இருக்குது. இதில் 2 ஈனிகள், Cl2 ஒன்று, PPH3 ட்வைஸ்னு ஒன்று. PPH3 அப்படிங்கிறது ட்ரைஃபினைல் பாஸ்பீன். எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஏற்கனவே அந்த ட்ரையில் ஒரு ட்ரை வந்துருச்சு, ட்ரைஃபினைல் பாஸ்பீனில் ஒரு ட்ரை வந்துருச்சு. அப்போ 2 இருக்கிறதுனால பிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் எழுதுவோம். ஏற்கனவே எத்தனை குளோரைடு இருக்குது? 2. அப்போ டைக்ளோரோ பிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பீன். ஏன்னா குளோரோ தான் முன்னாடி வரும். ட்ரைக்ளோரிடோ பிஸ் ட்ரைஃபினைல் பாஸ்பீன் நிக்கல் 2 இப்படி எழுதணும். அதே போல் தான் அடுத்த எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா அம்மைன், டை அம்மீன் சில்வர் 1, டை சயனோ அர்ஜென்டேட் 1 அப்படி எழுதலாம். டை சயனிடோ அர்ஜென்டேட் 1ன்னு எழுதினாலும் சரியே. ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நேர் அயனியை பெயர் கொடுக்கணும்.
ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய எளிய அயனியாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பேர் எப்போவுமே அயனி சேர்மத்தில் என்ன பேரோ அதே கொடுக்கணும்னு ரெண்டாவது சொன்னோம். அப்புறம் ஈனிகள் ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் அதுக்கு டை ட்ரை டெட்ரா அப்படி கொடுப்போம். அதுலேயே ஒரு ஈனினுடைய பேர்லேயே டை ட்ரை வந்துருச்சுன்னா பிஸ் ட்ரிஸ்ன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சதுர அடைப்புக்குள்ளே வரும்போது ஈனிகளை முதல்ல பேர் கொடுத்துடணும். ஈனிகளை இப்போ பேர் கொடுத்துட்டோம். அடுத்து எது பேர் கொடுக்கணும்? சதுர அடைப்புக்குள்ளே மைய உலோக அயனியை பேர் கொடுக்கணும். இந்த மைய உலோக அயனிக்கு எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ மைய உலோக அயனி எந்த பகுதியில் இருக்குன்னு பார்க்கணும். அணைவு நேரணைவாக இருக்கா எதிரணைவாக இருக்கா? நேரணைவுனா இடது பக்கம் இருக்கும், எதிரணைவாக இருந்தால் வலது பக்கம் இருக்கும். நேரணைவாக இருந்துச்சுன்னா அந்த மைய உலோக அயனுடைய பேர் அப்படியே எழுதணும், எந்த மாற்றமும் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அயனி அணைவாக இருந்தால் குரோமியம்னே எழுதணும். சப்போஸ் எதிரணை அயனி அணைவாக இருந்தால் அந்த மைய உலோக அயனுடைய பேர் ஏட் அப்படின்னு முடியணும். அப்போ குரோமியத்துக்கு என்ன பேர்? குரோமேட். சில்வருக்கு அர்ஜென்டேட். அந்த மாதிரி பேர் கொடுக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்துடலாம். என்ன ஃபார்முலா? CO NH2 CH2 CH2 NH2 ட்வைஸ் SO4 த்ரைஸ்ன்னு கொடுத்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன கொடுத்துருக்காங்க? கோபால்ட் கூட எத்திலீன் டயமின் 3 தடவை இருக்குது, சல்ஃபேட். இதுதான் அதனுடைய மொத்த மூலக்கூறு வாய்ப்பாடு. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எது எளிய அயனின்னு பார்த்துடணும். எளிய அயனி என்ன? SO4. அப்போ எத்தனை சல்ஃபேட் இருக்குது? 3 சல்ஃபேட். அது தனியாக வச்சுக்கணும். இதில் அணைவு எங்கே இருக்குன்னா இடது பக்கமாக இருக்கிறதுனால இது நேர் அயனி அணைவு. ஓகே. இப்போது ஈனி இதில் என்ன? NH2 CH2 CH2 NH2. அதுக்கு பேர் என்ன? எத்திலீன் டயமின் அல்லது ஈத்தேன் 1,2 டயமீன். ரைட். அதனுடைய தன்மை என்ன? எத்திலீன் டயமீன்றது நடுநிலை ஈனி. ஈனியுடைய பெயர் என்ன அப்படின்னா, எத்தனை ஈனிகள் இருக்குது? 3 ஈனி இருக்குது. அப்போ ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன். ரைட். இங்கே மைய உலோக அயனி அடுத்து பேர் கொடுக்கணும். முதல்ல எளிய அயனி பார்த்துட்டோம், நேர் அயனி அணைவுன்னு பார்த்துட்டோம். எப்போவுமே அணைவுக்குள்ளே ஈனி தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். ஈனுடைய பேரை சொல்லியாச்சு. இப்போ மைய உலோக அயனி அது என்ன? கோபால்ட். இந்த மைய உலோக அயனி கண்டுபிடிச்ச உடனே அதனுடைய மின்சுமையை கண்டுபிடிக்கணும். அந்த மின்சுமை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது சல்ஃபேட் அதாவது கவுண்டர் அயான் எளிய அயனியினுடைய மின்சுமை பார்த்திங்கன்னா -2 அதனுடைய 3 தடவை இருக்கிறதுனால -6ன்னு வந்துடும். சல்ஃபேட்டுக்கு -6. அப்போ இந்த மொத்த அணைவுக்கும் என்ன மின்சுமை வரும்னா +6ன்னு வரும். அப்போ 2 முறை இருக்கிறதுனால 2x + 3 × 0. ஏன் 0? அங்கே கொடுத்துருக்கிறது எத்திலீன் டயமீன்றது 0 மின்சுமை இருக்கிறதுனால 3 × 0. அப்போ 2x = +6. அப்போ x என்ன? +3. அப்போது அந்த மைய உலோக அயனினுடைய பேர் எழுதும்போது கோபால்ட் 3ன்னு எழுதணும். ஏன் கோபால்ட்டுன்னு எழுதணும்? கோபால்டேட் எழுதலை அப்படின்னா இங்கே நேர் அயனி அணைவாக இருக்கிறதுனால. அப்போ இந்த அணைவு சேர்மத்தினுடைய பேர் என்ன? ட்ரிஸ். ஏன் ட்ரிஸ்? ஏற்கனவே எத்திலீன் டயமீனில் ஒரு டை வந்துட்டதுனால 3 எத்திலீன் டயமீன். அப்போ ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன் கோபால்ட் 3 சல்ஃபேட். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் COR NH3 த்ரைஸ் H2O த்ரைஸ் Cl3ன்னு இருக்குது. இங்கே எத்தனை ஈனிகள் இருக்குது? 2 வகையான ஈனிகள் இருக்குது. முதல்ல எளிய அயனி என்ன எளிய அயனி? குளோரைடு. எத்தனை குளோரைடு இருக்குது? 3 குளோரைடு. அப்போ அதனுடைய பேர் குளோரைடுன்னு தான் முடிக்கணும். ரைட்டா? ரைட். அடுத்தது அயனி அணைவு என்னவாக இருக்குன்னா நேர அயனி அணைவு. அப்போது மைய உலோக அயனுடைய பேர் அப்படியே தான் எழுத போகிறோம். என்னென்ன ஈனிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா NH3யும் H2Oவும். ஈனிகளுடைய தன்மை என்ன? ரெண்டுமே நடுநிலை ஈனிகள். ஈனியுடைய பேர் என்ன? NH3க்கு பேர் அம்மைன், நீருக்கு பேர் அக்வா. எத்தனை அம்மைன் இருக்குது? 3 அம்மைன். ஸோ 3 ட்ரை அம்மீன். எத்தனை அக்வா? 3. அப்போ ட்ரை அக்வா. ரெண்டினுடைய பேரும் ஆல ஆரம்பிக்கிறதுனால ரெண்டாவது வேர்டு லெட்டரை பார்க்கணும். எம் ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் தான் Q வரும். அதனால் அம்மீன் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். மைய உலோக அயனுடைய மின்சுமை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏற்கனவே சொல்லியாச்சு, ரெண்டுமே நடுநிலை ஈனிகள். அப்போ அதனுடைய மின்சுமை 0 இருக்கும். எளிய அயனினுடைய மின்சுமை -3. அப்போது அணைவினுடைய மின்சுமை +3ன்னு வரும். அப்போ குரோமியத்துக்கு மேலே 3. அப்போது நேர் அயனியினுடைய அணைவு இருக்கிறதுனால குரோமியத்தினுடைய பேர் குரோமியம் 3 அப்படின்னு எழுதணும். இப்போ ஓவரால் பேர் என்ன? ட்ரையமீன், ட்ரையக்வா, குரோமியம் 3 குளோரைடு.
இப்போ K4 FeCN6க்கு பேர் கொடுக்கணும். இதில் எளிய அயனி எது? K4. அப்போ அதனுடைய பேர் பொட்டாசியம். எதிர் அயனி அணைவாக கொடுத்துருக்கு. அப்போ FeCN64 மைனஸ் எதிர் அயனி அணைவு. அதில் என்ன ஈனி? Cn மைனஸ். Cn மைனஸ்க்கு என்ன பேர்? சயனிடோ. எத்தனை சயனிடோ இருக்குது? 6. அப்போது ஹெக்ஸா சயனிடோ. இதில் கார்பன் தான் பிணைப்பு ஏற்படுத்துறதுனால கப்பாசி. அப்போ ஹெக்ஸா சயனிடோ கப்பாசின்னு எழுதிடும். மைய உலோகம் எது? Fe. Fe எங்கே இருக்குது? எதிர் அயனியாக இருக்குது. அப்போ அதனுடைய பேர் ஃபெர்ரேட்னு முடியணும். மைய உலோகத்தினுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? எளிய அயனுடைய மின்சுமை +4. அப்போது அணைவினுடைய மின்சுமை -4. Feக்கு தான் தெரியாது, அப்போ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 6 × 6 சயனிடோ. 6 × -1 இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னா +2. அப்போ பேர் என்னவாக இருக்கும்? பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ கப்பாசி ஃபெர்ரேட் 2. ஓகே, முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா எதிர் அயனி அணைவை எடுத்துக்கிட்டோம். இப்போது நேர் அயனி அணைவை எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் CONH3 4 times Cl2Cl. இந்த ஃபார்முலாவுக்கு செய்யணும். இப்போ இந்த அணைவு பார்த்திங்கன்னா நேர் அயனி அணைவு. CONH3 4 times Cl2 ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. இதில் ஈனிகள் என்னென்ன? NH3யும் Cl மைனஸும். எத்தனை ஈனிகள் இருக்குது? 4 அம்மைன். அப்போது டெட்ரா அம்மைன். ஓகே, குளோரைடு 2 இருக்குது. அப்போது டைக்ளோரிடோ. ஓகே, இது ரெண்டில் எது முன்னாடி வரும்? அம்மைன் தான் முன்னாடி வந்துடும். அப்போ டெட்ரா அம்மைன் டைக்ளோரிடோ. மைய உலோக அயனி என்ன? CO. அதனுடைய மின்சுமை எப்படி கண்டுபிடிப்போம்? ஏற்கனவே சொல்லியாச்சு. இது நேர் அயனி அணைவாக இருக்கிறதுனால அதனுடைய பேர் கோபால்ட்னுடைய பேர் கோபால்ட்னு எழுதினா போகிறோம். அதனுடைய மின்சுமை எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸு. அம்மைனுக்கு 0. அப்போ 4 × 0 ப்ளஸ் 2 குளோரைடுக்கு 2 × -1. ஓவரால் சார்ஜ் +1 வரும். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு பார்த்தா +3. அப்போ கோபால்ட் 3. இப்போ எளிய அயனி எது? குளோரைடு. Cl மைனஸ் தான் வெளியில் இருக்குது, அணைவுக்கு வெளியில் இருக்குது குளோரைடு. அப்போ பேர் பொட்டாசியம் டெட்ரா அம்மைன் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 குளோரைடு. எதில் ஆரம்பிக்கணும்? ஈனிகளில் தான் ஆரம்பிக்கணும். எத்தனை ஈனிகள் இருக்குது? 4 அம்மைன் இருக்குது. அப்போ டெட்ரா அம்மைன் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 குளோரைடு. இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அணைவு நேரயனி அணைவு எதிரயனி ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ரெண்டுமே கொடுத்தா அதுக்கு எப்படி பேர் கொடுக்கறது? நம்ம எப்போவுமே சொல்லிட்டோம் நேர் அயனியைத்தான் பேர் கொடுக்கணும். இங்கே நேர் அயனி எது? CrEn3+. இதில் எது ஈனி? எத்திலின் டயமீன். எத்தனை எத்திலின் டயமீன் இருக்குது? 3. ஏற்கனவே அதில் ஒரு டைன்ற பேர் வந்ததுனால என்னென்னு சொல்லணும்? 3 இருந்தால் ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன். குரோமியம்க்கு என்ன பேர் கொடுக்கணும்? நேர் அணைவில் இருக்கிறதுனால குரோமியமே தான் கொடுக்கணும். மின்சுமை கண்டுபிடிக்கணும்னா எத்திலின் டயமீனுக்கு 0 மின்சுமை. அப்போ ஓவரால் சார்ஜ் +3னா குரோமியத்துக்கு என்ன வந்துடும்? +3. அப்போ குரோமியம் 3. இப்போ நேர் அயனியை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேர் கொடுத்துட்டோம். இப்போ எதிர் அயனி என்ன? CrF6 3-. இங்கே என்ன ஈனி? ஃப்ளூரைடு. எத்தனை ஃப்ளூரைடு இருக்குது? 6 இருக்குது. அப்போ ஹெக்ஸா ஃப்ளூரிடோ. ஓகேவா? குரோமியம் இப்போ எதிர் அணைவில் இருக்கிறதுனால குரோமேட் அப்படின்னு முடியணும். இப்போ இதனுடைய மின்சுமை எப்போ போல் கண்டுபிடிப்போம்? X + 6 × -1. -1 எதுக்கு? ஃப்ளூரைடுக்கு. will be equal to -3. அப்போ X +3. அப்போ குரோமேட் 3. இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான். என்னென்னு எழுதணும்? ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டயமீன் குரோமியம் 3 ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3. அவ்வளோதான். இப்போது முன்னாடி ஃபார்முலா கொடுத்தா பேர் எழுதணும். பேர் கொடுத்தா ஃபார்முலா எப்படி எழுதுது? டெட்ரா அம்மைன் அக்வா குளோரிடோ கோபால்ட் 3 குளோரைடு கொடுத்துட்டாங்க. கடைசியில் இருக்கிறது தான் என்னென்ன எழுதணும்? எளிய அயனின்னு எடுத்துக்கணும். டெட்ரா அம்மைன்னா 4 அம்மைன். அப்போ NH3 4 times. அக்வானா ஒரு நீர். குளோரிடோனா Cl. இது எல்லாமே எங்கே வந்துடும்? இதெல்லாம் ஈனிகள். கோபால்ட் 3னா கோபால்ட்டுடைய மின்சுமை 3ஆக இருக்கணும். அப்போது ஏற்கனவே இங்கே உள்ள ஒரு Cl இருக்கிறதுனால 3 - 1 2 ப்ளஸ். அப்போ 2 குளோரைடு வெளியில் வரணும். அதே போல் தான் பொட்டாசியம் டெட்ரா ஹைட்ராக்சோ ஜிங்கேட் 2 அப்படின்னா பொட்டாசியம்ன்றதான் இங்கே என்னன்னு சொல்கிறோன்னா எளிய அயனி. டெட்ரா ஹைட்ராக்ஸ் ஏன்னா ஜிங்கேட் அப்படிங்கிறது மைய உலோக அயனியாக எதிர் அயனியாக கொடுத்துட்டாங்க. அப்போது மைய உலோக அயனி எதிர் அணைவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் இந்த ஃபார்முலா K2ZnOH4 வந்துடும். இதே போல் மற்றதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே யூனிட் டெஸ்ட் 2ல் 3 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். 30 மார்க்கு கேள்வி. அந்த 3ல் ஃபஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொடுத்தாச்சு, அதனுடைய IUPAC பெயர் கொடுக்கணும். ரெண்டாவது IUPAC முறையில் அணைவு சேர்மங்களுடைய பெயர்களை எழுதக்கூடிய விதிகளை எழுதணும். மூணாவது அணைவு சேர்மங்களை எவ்வாறு வகைப்படுத்துகிறோன்னு எழுதணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கூடிய விரைவில் பார்ட் 3 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அணைவு வேதியியலினுடைய 3ஆம் பாகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மீதி வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதுசாக வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு உடனே அந்த லிங்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அதே போல் பார்ட் 1 வீடியோனுடைய லிங்க் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.